எரேமியா 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருக்கு எதிர்பட்டு வருவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட 2 காலங்கள் உண்டு. ஒன்று தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். இந்த 2 காலத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சத்துருக்கு எதிராக வந்து உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. நம்ம கடந்த நாட்கள் முழுவதுமாக தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக பிசாசுக்கு நம்ம எதிரிட்டு வருகிற எல்லா சோதனைகளும் பிரச்சனைகளிலும் கண்ணீரின் பாதையிலும் வேதனையின் நேரத்திலும் நம்ம எதிர்க்கிற அவமானத்தின் சூழ்நிலையிலும் பிசாசாகிய சத்துருக்கு எதிராக ஆண்டவரே நமக்காக புறப்பட்டு வருவாராம். அது மாத்திரமல்ல, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் நமக்காக உதவி செய்கிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நம்மை கரத்தினால் தாங்குகிற தேவன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்றது என்னவென்றால், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லி. God bless you.